அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோல ஷீரடி சாய்பாபாவுக்கு அன்னதானம் எந்த அளவுக்கு முக்கியன்றதையும் அன்னதானத்தின் சிறப்புகளை பத்தியும் பாபா வாழும் காலத்தில் என்னென்ன உணவுகள் சமைச்சாருன்றதையும் எத்தனை பேருக்கு சமைச்சாரு அதுக்காக அவர் பயன்படுத்தின பாத்திரங்களை பத்தியும் இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஷீரடி சாய்பாபா வீற்றிருந்து அருள்பாலிக்கும் ஆலயங்கள் நாடு முழுவதுமே இருக்கு. அதே மாதிரி ஒரு நாளும் அந்த ஆலயங்கள் எல்லாமே அதிகரிச்ச வண்ணமே இருக்கு. தமிழ்நாட்டில் மட்டும் இல்லாமல் நிறைய குக்கிராமங்கள்லையும் சாய்பாபா ஆலயங்கள் இப்போ வரைக்கும் கட்டப்பட்டுட்டு இருக்கு. ஏற்கனவே கட்டின ஆலயங்களும் நிறைய இருக்கு. அந்த அளவுக்கு பாபா மக்கள் மனசுல ஊடுருவி இருக்காரு. இப்போ இந்த எல்லா ஆலயங்கள்லையுமே ஒரு ஒற்றுமை இருக்கு. என்னன்னு நீங்க உன்னிப்பா கவனிச்சிங்கன்னா தெரியும். அது பாபாவுக்கு யாராவது ஒரு பக்தர் உணவு பிரசாதத்தை படைச்சு அந்த உணவை அந்த ஆலயத்துக்கு வர பக்தர்கள் எல்லாருக்குமே கொடுத்த வண்ணம் இருப்பாங்க. இதை அவர் கோவில்கள் எல்லாத்துலேயுமே பார்க்கலாம். அதுலேயும் குறிப்பாக வியாழக்கிழமையில பெரும்பாலான சாய்பாபா தலங்களில் அன்னதானம் நடந்துக்கிட்டே இருக்கும். ஏழைகள் முதல் கோடீஸ்வரர் வரை வரிசையில் நின்று அந்த பிரசாதத்தை வாங்கி சாப்பிடுவாங்க. என்ன இதில் சிறப்புனா அதை பாபாவே ஆசீர்வதிக்கிறதாவும் அந்த பிரசாதத்தை அவர் கைப்பட கொடுக்கறதாவும் அவருடைய பக்தர்களுக்கு ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை. அதுலேயும் அன்னதான செலவை யாரெல்லாம் ஏற்றுக்கிறாங்களோ அவங்கள பரிபூர்ணமாக பாபா ஆசீர்வதிக்கிறாருன்றதும் அவருடைய எல்லா பக்தர்களுக்குமே இன்னைக்கு வரைக்கும் அது ஒரு பெரிய நம்பிக்கை. அதனால தான் நிறைய சாய்பாபா ஆலயங்களில் பார்த்தீங்கன்னா அரிசி மூட்டை வாங்கி தருவாங்க. பௌர்ணமி அன்னைக்கு அரிசி மூட்டை வாங்கி தர்றது, வியாழக்கிழமையில் அரிசி மூட்டை, அப்புறம் அந்த சமையல் செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் எண்ணெய், அரிசி, பருப்பு அதெல்லாம் வாங்கி தர வழக்கம் நிறைய பாபா ஆலயங்கள்ல இப்பவும் இருக்கு. யார் ஒருவர் தம் பக்தர்களுக்கு அன்னதானம் செய்கிறாரோ அவரை பாபா தன்னோட கண்ணுக்குள்ள வச்சு பாதுகாப்பதாகவும் நம்பிக்கை இருக்கு. அவரையும் அவர் குடும்பத்துக்கும் எந்த விதமான கெடுதலும் வராம பாபா பார்த்துப்பாருன்றதும் ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை அவருடைய பக்தர்கள் கிட்ட இப்பவும் இருக்கு. பொதுவாகவே சாய்பாபாவுக்கு தன்னுடைய பக்தர்கள் யாருமே பசியோடு இருக்கிறது சுத்தமாக பிடிக்காது. முக்கியமாக பட்டினி கிடந்து உடலையும் உள்ளத்தையும் வருத்தி என்னை யாரும் வழிபட வேணான்றதையும் அவர் நிறைய இடங்கள்ல அறிவுறுத்தி இருக்காரு. என்ன சொல்லுவாரு பாபான்னு பார்த்தீங்கன்னா, நல்லா சாப்பிடுங்க, நல்லா சாப்பிட்டுட்டு பசியாறின பிறகு தெம்பா என்னை ஆராதனை செய்யுங்க, என்னை வணங்குங்கன்றத பாபா சொல்லியிருக்காரு. அதனால தான் இன்னைக்கு நாடு முழுவதும் இருக்கக்கூடிய சாய்பாபா ஆலயங்கள் எல்லாத்துலேயுமே தானங்கள்லயே சிறந்த தானமான அன்னதானத்தை சீரும் சிறப்புமா எந்த தடையும் இல்லாம செஞ்சிட்டு இருக்காங்க. சாய்பாபா வாழும் காலத்துல தனக்கான உணவு பத்தி ஒரு நாள் கூட கவலைப்பட்டது கிடையாது. தினசரி 5 பேர் வீட்டுல போய் யாசகம் பெற்று அவங்க தர உணவை சாப்பிடுறத தன்னுடைய கடைசி காலம் வரைக்கும் வழக்கத்துல வச்சிருந்தாரு. அப்படி அந்த 5 வீடுகள்லயும் தரக்கூடிய உணவை ஒரு பெரிய சட்டியில கொட்டுவாரு. சோறு, குழம்பு எல்லாத்தையும் மொத்தமா கலந்து விலங்குகளுக்கும் பறவைகளுக்கும் ஃபர்ஸ்ட் வச்சிருவாரு. அதுக்கப்புறம் கொஞ்சம் மட்டும் அவர் சாப்பிடுவாரு. மற்றதை அவருடைய பக்தர்களுக்கு கொடுத்துருவாரு. அவர் கையாலேயே பிசைஞ்சு அந்த உணவை வாங்கி சாப்பிட்டவங்க எல்லாருமே மிகப்பெரிய புண்ணியம் செஞ்சவங்களா நம்பப்படுறாங்க. நாளடைவில் தினமும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் ஷீரடிக்கு வர ஆரம்பிச்சாங்க. இதுக்கப்புறம் தான் பாபா தன்னுடைய பக்தர்களுக்கு உணவு தயாரிக்கணும், அவர்களுக்கு அன்னதானம் செய்யணுன்ற எண்ணம் அவருக்கு அதிகமாக வந்தது. பக்தர்கள் கூட்டம் அதிகரிக்கக்கூடிய நாட்கள்ல சாய்பாபா தன்னுடைய கையாலேயே உணவை சமைப்பாரு. ஷீரடி தலத்துல இது பல தடவை இந்த அற்புதத்தை நிறைய பேர் பார்த்திருக்காங்க. அவர் சமைக்கிறத அவர் சமையல் செய்ய போறாரு அப்படின்னாலே அந்த ஊர்ல இருக்க எல்லாருக்குமே காலையிலேயே தெரிஞ்சிடும். சமையல் செய்யறதுக்காக பாபா யார்கிட்டயுமே எந்த உதவியுமே பெற மாட்டாரு, யாருக்கும் உத்தரவிடவும் மாட்டாரு. சாய்பாபா எப்ப சொல்லுவாரு 100 பேருக்கு சமைங்க, 200 பேருக்கு சமைங்க அப்படின்னு அவர் ஒரு வார்த்தை சொன்னா அந்த சமையலை தயார் பண்றதுக்கு ஏராளமானவங்க அவருடைய கண் அசைவுக்கும் அவருடைய உத்தரவுக்காகவும் காத்திருந்தாங்க. ஆனா பாபா சாப்பாடு தயாரிக்கிற விஷயத்துல யாரையுமே கூட்டு சேர்த்துக்க மாட்டாரு. எல்லாத்தையும் தனி ஒரு ஆளா தனி ஒருவராவே செஞ்சாரு. முதல்ல காலையில என்ன பண்ணுவாருன்னு பாத்தீங்கன்னா, கடைவீதிக்கு போவாரு. அங்க பாபாவை பார்த்ததும் கடைக்காரங்க எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷம், மகிழ்ச்சி எல்லாமே கரை புரண்டு ஓடும். ஏன்னா அந்த அளவுக்கு அவங்க கிட்ட இருந்தா ஒரு பொருட்களை வாங்குவாரு. அதாவது ஒரு பேக்கெட் அந்த மாதிரிலாம் இல்லாம மூட்டை மூட்டையா வாங்குவாரு. என்னென்ன வாங்குவாருன்னு பார்த்தீங்கன்னா, அரிசி, கோதுமை, பருப்பு வகைகள், தானிய வகைகள், காய்கறி எல்லாத்தையுமே மூட்டை மூட்டையா வாங்குவாரு. அந்த எல்லா பொருட்களுக்குமே சரியான பணத்தையும் கொடுத்துருவாரு. அந்த பொருட்கள் எல்லாத்தையுமே கடை வீதியிலேருந்து மசூதிக்கு தாமே எடுத்து வருவார். அவர் கையாலே எடுத்துட்டு வருவாரு. வந்ததுக்கு அப்புறம் எல்லா உணவையும் தனித்தனியா பிரிச்சு எல்லாத்தையும் உணவு தயாரிக்கிறதுக்கு தேவையான பொருட்கள்
எல்லாத்தையுமே சுத்தம் செஞ்சு வைப்பாரு. கோதுமையை அவரே அரைப்பாரு, அதையும் அரைச்சு தனியா வச்சிருவாரு. மற்றவர்கள் யாராவது உதவி செய்ய வந்தாலும் ஏத்துக்க மாட்டாரு. சமையல் செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே தயாரானதும் மசூதிக்கு எதிர்க்க இருக்க அகன்ற மைதானம் ஒரு கிரவுண்ட்ல சமையலை தொடங்க ஆரம்பிப்பாரு. சமைக்கிறதுக்காக பாபா 2 பெரிய பாத்திரங்களை வச்சிருந்தாரு. அதுக்கு பேரு ஹண்டி அப்படின்னு பேரு. ஒரு பாத்திரம் சுமார் 50 பேருக்கு சாப்பாடு தயாரிக்கிற வகையிலையும், இன்னொரு பாத்திரம் சுமார் 100 பேருக்கு சாப்பாடு தயாரிக்கிற வகையிலையும் அவர்கிட்ட இருந்தது. பக்தர்கள் எண்ணிக்கைக்கு ஏற்ப அவர் உணவு தயாரிப்பார். என்னைக்கு 50 பேர் வராங்களோ அதுக்கேற்ற மாதிரி, என்னைக்கு 100 பேர் வராங்க இல்லை அதுக்கு கம்மியாக வராங்களோ அதுக்கேற்ற மாதிரி பாத்திரத்தோட அளவையும் வச்சு சமைக்க ஆரம்பிச்சாரு. அதே மாதிரி சாய்பாபா உணவு தயாரிக்கிற விதமே ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்கறதுக்கு. ஏன்னா பக்தர்கள் நாக்குக்கு ருசியாக சாப்பிடணுன்ட்டு பார்த்து பார்த்து சமைப்பார். அவர் செய்யக்கூடிய மிட்டா சாவல் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா சக்கரை பொங்கல். அதை ரொம்ப டேஸ்ட்டாக சமைப்பார். அதுக்கப்புறம் அவரைக்காயை பயன்படுத்தி வரன் அப்படின்னு சொல்லி ஒரு சூப் செய்வார். அந்த சூப்பில் கோதுமை மாவை சின்ன சின்ன உருண்டைகளாக பிடிச்சு, அதாவது நம்ம பால் கொழுக்கட்டை செய்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டைகளாக பிடிச்சு பாபா அதில் மிதக்க விடுவார். அப்படி இல்லைன்னா கோதுமையை தட்டையாக ரொட்டி மாதிரி சப்பாத்தி மாதிரி செஞ்சு அதை மிதக்க விடுவார். அப்போ அந்த சூப்லேருந்து வர வாசனை நாக்கில் எச்சு ஊற வைக்குமா அவரோட பக்தர்களுக்கு. அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக பார்த்து பார்த்து செய்வார். கூட்டம் அதிகமாக இருக்குது, ரொம்ப அதிகமான பேர் வந்துட்டாங்க அப்படின்னா அம்பிள் அப்படின்னு ஒரு உணவை தயாரிப்பார். அம்பிள் அப்படின்னா கேழ்வரகு மாவை தண்ணியில் கலந்து கொதிக்க விட்டு தயிர் கலந்து செய்யக்கூடிய உணவு. அதாவது நம்ம கேழ்வரகு கூழ். அதை கூட்டம் அதிகமான நாட்களில் செய்வார். உணவு தயாரிக்கும் போது அவர் தன்னுடைய பக்தர்களுக்கு சில மெய் சிலிர்க்கும் அற்புதங்களையும் பாபா அடிக்கடி நிகழ்த்தி காட்டுவார். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, பாத்திரத்தில் போடப்பட்ட உணவு சரியான பக்குவத்துக்கு வந்துருச்சா அப்படின்றத கரண்டி விட்டு தான் நம்ம கலருவோம். ஆனால் அப்படி பாபா செய்ய மாட்டார். தன்னுடைய கைகளையே பயன்படுத்தி உணவு கொதிச்சிட்டு இருக்க பாத்திரத்தில் விட்டு அதை கலக்குவார். தொடவே முடியாத அந்த பாத்திரத்தோட சூட்டை மீறி உணவை கையால் கிளறி விடுவார். பாத்திரத்தோட அடிப்பாகம் வரைக்கும் தன்னுடைய கைகளை விட்டு உணவு வெந்துருச்சான்றத பாபா பார்ப்பாரு. நம்ம அந்த மாதிரி செஞ்சோம்னா நம்ம கையெல்லாம் வெந்துடும். அதே மாதிரி பாபாவுக்கு எதுவுமே ஆகாது. இதை பண்ணும்போது பாபாவுக்கு எதுவுமே ஆகாது. சூடான உணவுக்குள்ள அவர் கையை நுழைச்சி கிளறி விடும்போது புன்முறுவல் பூத்த முகத்துடனேயே இருப்பார். அதாவது சிரிச்ச வண்ணமே இருப்பார். இந்த அற்புதத்தை பார்த்து பக்தர்கள் எல்லாருமே பல தடவை மெய்சிலிருந்து தன்னை மறந்து போயிருக்காங்க. உணவு சமைச்சு முடிச்சதும் அந்த பாத்திரங்கள் எல்லாமே மசூதிக்கு எடுத்துட்டு போவாங்க. அங்கே எடுத்துட்டு போய் அதை கடவுளுக்கு படைச்சு பூஜைகள்லாம் செய்ய ஆரம்பிப்பாங்க. அந்த உணவுல ஒரு பகுதியை தன்னுடைய முதன்மை சீடர்களான மகள் சபதிக்கும் தாத்தியா பாட்டேலுக்கும் கொடுத்து அனுப்புவார். இதை தொடர்ந்து அங்கே விருந்து நடைபெறும். பக்தர்கள் எல்லாரையுமே வரிசையா உட்கார வச்சு உணவு பரிமாறப்படும். பாபாவே தன்னோட கையால் அந்த உணவுகளை எடுத்து வைப்பாரு. சில பக்தர்களுக்கு இன்னும் என்ன வேணும்னு கேட்டு கேட்டு உணவு வகைகளை அன்போட கலந்து கொடுப்பாரு. அவர் உணவு வழங்கும் போது பிச்சைக்காரர்களும் ஏழைகளும் அந்த வரிசையில் இருப்பாங்க. அவங்களையும் உட்கார வச்சு அன்போடும் கருணையோடும் உணவை பரிமாறினாரு. அவர் செஞ்ச அந்த உணவை ஏழை எளியவர்கள் எல்லாருமே ரசிச்சு ருசிச்சு சாப்பிட்றத தன்னோட கண்ணிமைக்காமல் பார்த்து கொண்டே இருப்பார். ஏழைகள் வயிறு நிறைஞ்சிடுச்சு அப்படின்னு குறிப்பால் அவருக்கு தெரிஞ்சதும் பாபா ரொம்ப சந்தோஷப்படுவார். சிலருக்கு தன் கையாலேயே உணவை எடுத்து ஊட்டி விட்டதும் உண்டு. அதை நினச்சி பாருங்க, அவங்கெல்லாம் எவ்வளோ பெரிய பாக்கியசாலிங்க, எவ்வளோ பெரிய புண்ணியம் பண்ணவங்கன்ட்டு. மிகப்பெரிய புண்ணியம் செஞ்சிருந்தா மட்டும்தான் பாபாவோட கையாலேயே உணவு வாங்கி சாப்பிட முடியுன்றது அவங்க எல்லாருக்குமே தெரியும். இதே மாதிரி பாபா நீண்ட நாட்களாகவே ஷிரடியில் தன்னுடைய பக்தர்களுக்கு சமைக்கிறத ஒரு பழக்கமாகவே வச்சுருந்தாரு. அதாவது இப்போவும் அதுதான் நடைமுறையில் இருக்குது. ஷீரடி பிரசாத ஆலயான்னு இருக்கு இல்லையா, அதில் தினசரி எல்லா நேரமும் அவங்க ஏன் சாப்பாடு போடுறாங்க அப்படின்னாக்கா, பாபா அந்த சேவையை நிறுத்தாமல் செஞ்சுட்டு இருந்தார் வாழும் காலத்தில். அதனால தான் இப்போவும் ஷிரடியில் அந்த சேவை தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு. இன்னொரு சம்பவம், ஒரு தடவை ஒரு பக்தர் சாய்பாபா கிட்ட பாபா எனக்கு சைவ உணவுலாம் பிடிக்காது, நான் சாப்பிட மாட்டேன், எனக்கு அசைவ உணவு உங்கள் கையால் சாப்பிடணும் போல இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அவரு அப்படி கேட்டதுக்காக சாய்பாபா எந்த கோபமும் படலை. என்னால் இதெல்லாம் செய்ய முடியாது அப்படின்னும் அவர் சொல்லலை. என்ன சொன்னார்னா, அந்த பக்தனுடைய ஆசையை நிறைவேற்றணும் அப்படின்னு பாபா ஆசைப்பட்டு கடைக்கு போயிட்டு மாமிசம் வாங்கி வர சொன்னார். அந்த மாமிச துண்டுகளை சுத்தம் செஞ்சு அசைவ உணவை தன்னோட கைப்பட தயாரித்து அந்த பக்தருக்கு கொடுத்தாரு.
அவர் தயாரிச்ச அசைவ உணவும் பக்தர்கள் கிட்ட நிறைய வரவேற்பை பெற்றது. இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, சாப்பிடுற விஷயத்துல பாபா எந்த ஒரு பக்தருக்குமே எந்த ஒரு கட்டுப்பாடுமே விதிச்சதில்லை அப்படின்றது தெரியுது. என்ன வகை உணவு பிடிக்குதோ அதை கேட்டு வாங்கி சாப்பிடுங்க அப்படின்றதுதான் தன்னுடைய பக்தர்கள் கிட்ட எப்பவுமே அவர் சொல்லுவாரு. சாய்பாபா தொடங்கி வச்ச அந்த உணவு வழக்கம்தான் இன்னைக்கும் ஷீரடியில நடைமுறையில இருக்கு. திருப்பதி மாதிரி எத்தனை பக்தர்கள் எந்த நேரம் போனாலும் அங்க உணவு வழங்கிக்கிட்டே இருப்பாங்க ஷிரடியில. அதாவது எல்லா மாநிலத்தில இருந்தும் வெவ்வேறு இடத்துல இருந்து ஷிரடிக்கு வர பக்தர்கள் எல்லாருக்குமே அந்த உணவு எப்பவுமே கிடைச்சிட்டே இருக்கும். ஷீரடிக்கு வரக்கூடிய ஏழை எளியவர்கள் அந்த உணவை பாபாவே தருவதாதான் நம்பி இப்பவும் சாப்பிட்டுட்டு இருக்காங்க, சாப்பிட்டுட்டு போறாங்க. அதே மாதிரி சாய்பாபா பக்தர்கள் நிறைய பேர் வீட்டுல தினமும் அவங்க சமைக்கிற உணவை பாபாவுக்கு படைச்சிட்டு தான் அவங்க சாப்பிடுறது வழக்கம். அப்படி படைக்கிறதால என்ன பலன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்க வீட்டுல பாபா உணவு பஞ்சமே வராம பார்த்துப்பாரு அப்படின்றது சாய்பாபா பக்தர்களுடைய மறுக்க முடியாத ஒரு நம்பிக்கை. நீங்களும் இதெல்லாம் செஞ்சு பாருங்க. இந்த வீடியோல சாய்பாபாவுக்கு எந்த அளவுக்கு அன்னதானம் பிடிக்கும், அன்னதானத்தை அவர் எந்த அளவுக்கு செஞ்சாரு, எவ்வளோ பேருக்கு செஞ்சாரு, அதனுடைய முக்கியத்துவம் எல்லாமே தெரிஞ்சிட்டு இருந்திருப்பீங்க. நன்றி, வணக்கம். ஓம் சாய்ராம்.